மரியாதை மற்றும் சினிமாவோட ஃபியூச்சருக்கு ஒரு ப்ராமிஸ். It's now time to unveil the trophy. May I now request our esteemed jury to unveil the Frame and Fame trophy. சித்ரா சார் மேலே எனக்கு ஒரு பெரிய மரியாதை என்னன்னா, அவர் எதை பண்ணாலும் மிக சிறப்பாக பண்ணுவார். அதுதான் சித்ரா சாரோட குவாலிட்டியே அதுதான். ஏன்னா நான் சாரை பார்த்தா அவருக்கே தெரியாது. இந்த டிசம்பரோட 40 வருஷம் ஆகுது. 1985 அவரை முதல்ல பார்த்தேன். உதவி இயக்குனர் மணிவன் சாரோட உதவி இயக்குனராக அவர் முதல்ல சந்தித்தேன். அப்போ ஜல்லிக்கட்டுங்கிற ஒரு படத்தை அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் ஷூட்டிங் நடந்துட்டு போது அவங்க வந்தார். அப்போ தான் முதலாக பார்த்தேன். அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் அவரோட உறவு நட்பும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அவர் பல்வேறு வகையில் நான் அவரோட பயணிச்சிருந்தீங்க அப்படின்னாரு. அந்த சித்ரா சாருக்கும் ரியாஸுக்கும் சிங்காரவலும் நான் டைரக்டர் ஆகிறதுக்கு சிங்காரவல் தான் முக்கியமான காரணம். அவர் தான் என்னை ராவத்தர் படத்துக்குள்ள உள்ள அதனால பத்திரிகை தொடர்பாளர்களிலிருந்து படத்துடைய இயக்குனர் கதாநாயகருக்கு எல்லாருக்கும் ஏறக்குறைய ஒரு 45-50 கேட்டகரியில் இந்த அவார்டு முழுக்க திரை விருது தான். அதனால் திரை சம்பந்தப்பட்ட கலைஞர்களுக்கு மட்டும்தான் இல்லை. வெப்சீரிஸ் இந்த விஷயம் நம்ம சேர்க்கலை. பத்திரிகை தொடர்பாளர் யாரும் எங்களுக்கு தெரியலையா? இயக்குனர் தொடர்பாளர்கள் சார், பத்திரிகையாளர்கள் தான். நான் சொன்ன தொடர்பாளர் மட்டும் இல்லை, பத்திரிகையாளர். நாங்கள் ப்ரெஸ் மீட் பண்ணும்போது நீங்கள் எங்கள் படிக்கிற பாட்டில் இருந்து சிறந்த பத்திரிகையாளர் எங்களால் முடியும். என்னதான் நீங்கள் எங்களை இது பண்ணா கூட எங்களை கேள்வி கேட்கும்போது கடுமையான கேள்வியாக இருந்தாலும் இது வரைக்கும் இந்த சினிமா பத்திரிகையாளர்கள் இருக்கிற யாருமே அநாகரிகமாகவோ இல்லை அவதூறாவோ இல்லை எங்களை ஃபோன் பண்ணுற மாதிரி இங்கே ஏதாவது சின்ன இருக்கும். அது அப்படியே வெளியே போகும்போது அப்படிதான் அந்த மாதிரி ஒரு உறவோட தான். அதனால் நிச்சயமாக எங்களுக்கு சிறந்த பத்திரிகையாளரை எங்களால் இனம் கண்டுபிடிக்க முடியும் நாங்கள் நம்புகிறோம். ஏன் சொல்றது ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, நம்ம இங்கே ரசித்து கொண்டாடுற திரைப்படங்கள் இருக்கு. அந்த திரைப்படங்கள் தேசிய விருதுக்கு அந்த வருஷத்துக்கு அனுப்புறதே இல்லை. அது யார் தப்புன்றது தெரியாது. இப்போ அவங்க அறிவிக்கிற தேதிக்குள்ளே நம்ம அனுப்பணும். அது சப்போஸ் அந்த நடிகருக்கும் தயாரிப்பாளருக்கும் பிரச்சனையாக இருக்கலாம், அந்த நடிகருக்கும் டைரக்டருக்கும் பிரச்சனையாக இருக்கலாம். இது ஏதோ கேட்டால் போகிற படம் கலெக்ஷன் ஆகிடுச்சு, படத்தை தூக்கி போட்டு அந்த டைமில் அப்ளிகேஷனே போடாமல் விட்டுறாங்க. நிறைய படங்கள் அப்படி தான் மிஸ் ஆகுது. நான் ஒரு தேசிய விருது கமிட்டியில் இருந்ததுனால சொல்கிறேன். நான் நீங்கள் பார்த்து ரசித்த நிறைய படங்கள் வரலை. ஏன்னா அது என்ட்ரியில் இருந்தால் தானே, அது அப்ளிகேஷன் போட்டால் தானே நம்ம போட்டிக்கு எடுத்துக்குவாங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயங்கள் இருக்குது. அதனால் இதை வச்சு நம்ம சொல்ல முடியும். ஏன் சிவாஜி சார் கொடுக்கல? சிவாஜி சார் வாங்கிட்டாரு, தேசிய விருது வாங்கலையா? தாதா சாஹேப்